இந்த ரகசியம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், நல்ல கருகருன்னு அடர்த்தியாக முடிய வளர வைக்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, என்னதான் நம்ம வெளியிலிருந்து ஹேர் பேக்கு, ஹேர் மாஸ்க்கு, காஸ்ட்லியான ஷாம்பு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே நம்மளோட முடியை பாதுகாக்க மட்டும்தான். வளர்ந்துருக்க முடியை கொட்ட விடாமல் பாதுகாக்கிறதுக்கு, ஷைனிங்காக அழகாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயங்கள். வெளியிலேருந்து நம்ம பூசுகிற, க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எந்த விஷயமாக இருந்தாலும் உதவும். ஒரு ஹேர் மாஸ்க்கு, இது எல்லாம் ஒரு ஹேர் மாஸ்க்கு, ஹேர் பேக்கு, ஷாம்பு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே மாய்ஸ்சரைசருக்காகவும் ஷைனிங்காகவும் மட்டும்தான் புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே ஹேரை வளர வைக்கிறதுக்காக வெளியிலேருந்து நம்மளால் பண்ண முடியாது. ஒரு பால்டான இடத்துல கூட நம்மளுக்கு ஹேர் வளரணும் அப்படின்னா ஒரு 6 முக்கியமான ஃபுட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபுட்டு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டுலாம் கிடையாது. போகிற போக்கில் நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட வேண்டிய ஒரு விஷயந்தான். செலவே இல்லாமல் நம்ம வந்து ஹேர் க்ரோத் வந்து பண்ணிக்கலாம். காஸ்ட்லியான ஷாம்பு அது இதுன்னு ஹேர் க்ரோத்துக்காக நம்ம அதிகமாக செலவு பண்ண தேவையே இல்லைங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த 6 முக்கியமான ஃபுட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடிக்கடி இதை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தன்னால் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிற ஃபுட்டு வந்து முருங்கைக்கீரை தான். ஹேர் க்ரோத்துக்கு முருங்கைக்கீரை ட்ரிங்க்குன்னு சொல்லிட்டு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், டெய்லியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணியோ, எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் இல்லைனா 4 டைம்ஸ்னாது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த 10 நாள்லேருந்து உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும். என்னென்னா, உங்களுக்கு ஹேர் வந்து கொட்டாது, முடி வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும். அடர்த்தி ஆகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு முடி உடஞ்சி கொட்டாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஹேர் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்காக அந்த மாத்திரை போடலாம், இந்த மாத்திரை போடலாம், இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கலான்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டு முருங்கைக்கீரையை சாப்பிட ஆரம்பிங்க. அடுத்ததாக நான் சொல்கிறது வெந்தயம். வெந்தயம் வந்து நிறைய பேருக்கு பாடி ஹீட்னால் முடி கொட்டும், பாடி ஹீட்னால் முடி வளராது. வெந்தயம் வந்து ஒரு சூப்பரான மருந்து. அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வெந்தயத்தை தேங்காய் எண்ணெயில் போட்டு தலையில் தேய்ச்சாலே முடி வளரும்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் அதே வெந்தயத்தை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகும்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு டெய்லியும் ஒரு 3 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியோட மறுநாள் காலையில் குடிச்சிருங்க. பாடி ஹீட்டு, குடல் புண்ணு எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணிவிடும். உங்களோட வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரையும் அப்படி தான் உங்களோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நான் சொல்கிற பாதி விஷயம் வந்து நம்மளோட ஹேருக்காக மட்டும் கிடையாது, ஸ்கின்னுக்காகவும் ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணுற அதாவது நம்மளோட பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த எல்லா ஃபுட்டுமே செம்மையாக வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த வெந்தயத்தை நம்ம ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஹேர் ஷைனிங்காக, ஸ்கின் ஷைனிங்காக தனியாக ஒரு ப்ராடக்ட் தேட வேண்டியதே கிடையாது. அந்த அளவுக்கு இது ஷைனிங்காக வச்சுக்கோ. அடுத்து நான் சொல்ல போகிற ஃபுட்டு ரிச் ப்ரோட்டீன் ஃபுட்டு. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவை நல்ல ரிச் ப்ரோட்டீன். அதுக்கு வந்து நிறைய பேர் கொண்டக்கடலை சாப்பிடுங்க, டெய்லியும் ஒரு பவுலில் வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை சாப்பிடுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக கொண்டக்கடலை, இந்த மாதிரி சோயா பீன்ஸு, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்டு வந்து நம்ம ரெகுலராக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்னாவது நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்கிற ஃபுட் எல்லாமே ஒரே நாளில் எடுக்கணும்னு கிடையாது. ஒரு நாள் இந்த ஃபுட்டு இல்லைன்னா இன்னொரு நாள் அந்த ஃபுட்டு, அப்படி இதை கண்டினியூவாக ரெகுலராக எல்லா ஃபுட்டுமே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் நீங்கள் வந்து ஈவினிங்கோ மார்னிங் ஒரு 11 o'clock இல்லை சாப்பாட்டோட சேர்த்தோ நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் ஆகும், உங்களுக்கு ஹேர் வந்து கொட்டாது. முதல்ல ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இது பண்ணிக்கோங்க. முடி வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு சாகிற வரைக்குமே இருக்கும். ஒரு முடியோட வளர்ச்சியும் நெகத்தோட வளர்ச்சியும் ஒரு வயசானால் நம்மளுக்கு கம்மியாயிடும் அப்படிலாம் கிடையாது. நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அது சாகிற வரைக்குமே நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இதை ஒரு பவுல் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை வந்து ஆஃப்டர்நூனுக்கோ நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா
உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆகும். இது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், சாப்பிட்டோன்னே வயிறு வந்து கம்முன்னு ஆகிடும். அப்படி கூட நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். நிறைய விஷயத்துக்கு இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவும் நம்மளோட ஸ்கின் ஷைனிங்காகவும் ஹெல்ப் பண்ணும். நான் சொல்கிற நிறைய விஷயம் வந்து ஸ்கின்னுக்காகவும் தான். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு பவுலில் ஏதாவது ஒரு ரிச் ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். ரெகுலராக எடுத்துக்காட்டியும் நான் சொல்கிற மாதிரி 3 days இல்லைனா 4 daysக்கு ஒன்ஸ்னாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து 4ஆவதாக நான் சொல்ல போகிறது எக்கு. டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 எக்கு வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் காலையில் ஏன் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும் அப்படிங்கிறனால தான். நீங்கள் நைட் டைமில் எடுத்துக்காதீங்க, காலையில் எடுத்துக்கிறது எப்போதுமே பெஸ்ட்டு. இந்த 2 எக்கு வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படிலாம் எடுக்காதீங்க. ரெகுலராக 2 எக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். எக்கு அதுக்காக மட்டும் கிடையாது, ஸ்கின்னுக்கும் தான். நிறைய விஷயத்துக்கு எக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு ரிச் புரதச்சத்து, அதிகமாக புரதச்சத்து இருக்கிற, ஈஸியாக நம்மளுக்கு விலை மலிவாக கிடைக்கிற ஃபுட்டில் வந்து எக்கு ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம வந்து மிஸ் பண்ண வேணாம். கண்டிப்பாக 2 எக்கு வந்து டெய்லியும் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்னையிலேருந்து சாப்பிட ஆரம்பிங்க. 5ஆவதாக நான் சொல்ல போகிறது அவிச்ச நிலக்கடலைங்க. இதை வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு, இதுவும் நல்ல ரிச் ப்ரோட்டீன் அப்படிங்கிறனால தான் நான் இதை வந்து இது கூட சேர்த்துருக்கேன். இதையும் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நிலக்கடலையை ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததான் நான் சொல்ல போகிறது, நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் நான்வெஜ் வந்து வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். மட்டன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை 2 டைம் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. இதனால் நம்மளுக்கு ஹேர் க்ரோத்தும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பாடி பில்டு ஃபுட்டோட சேர்ந்தது தானே. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நிறைய விஷயத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிக்கிறேன். முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்க முடியாதவங்க, அடிக்கடி சாப்பிட முடியாதவங்க, இந்த 3ஐயும் புதினா, கருவேப்பிலை, மல்லித்தலையை ரெகுலராக டெய்லியும் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த க்ரீன்ஸில் நிறைய நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 monthல நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் வந்து இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.